வணக்கம் காவேரியன்ஸ். இன்னைக்கு அகைன் ஒரு சோலோ பர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு என்ன பேச போகிறேன் அப்படின்னா, நிறைய கம்பெனிஸ் எனக்கு லிஸ்ட் ஆகிருக்கு. அண்ட் எஸ்பெஷலி நம்ம அவளோட எதிர்பார்த்த டாடா டெக்னாலஜிஸும் லிஸ்ட் ஆகிருக்கு. அதோட IREDA, தென் காந்தார் ஆயில், ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸில் லிஸ்ட் ஆகிருக்கு அட் அ வெரி குட் ப்ரீமியம். எஸ்பெஷலி டாடா டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா ₹500 தான் அப்பர் பேண்ட் கம்பெனி அக்செப்ட் பண்ண ரேட்டு. நான் ஆரம்பிக்கும் போதே ₹1,200 வரைக்கும் லிஸ்ட் ஆச்சு. தென் நவ் வந்து 1,340 அந்த ரேஞ்சில் கோட் ஆகிட்டுருக்கு. அண்ட் வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ் கூட ரொம்ப ஹையாக இருக்குது. டிமாண்ட் ஃபார் டாடா டெக்னாலஜி ரொம்ப ஹையாக இருக்குது. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது தானே. அதனால தான் நான் IPOலேயே இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணதே இல்லை. நான் சொல்லி 2 பேர் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க 2 பேருக்குமே கிடைக்கல. ஓகே, கம் அவுட் மே ப்ரைஸ் வைஸு இல்லைனா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா டாடா டெக்னாலஜிஸ் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு இட் இஸ் ரீசனபிளி ப்ரைஸ்ட் ஆல்சோ. அதனால தான் ஒரு டிமாண்டும் ஜாஸ்தியாச்சு. அதே மாதிரி ப்ரீமியமும் ஃபஸ்ட் டே கோட் பண்ணும்போது ரொம்ப ஹையாக இருக்குது. ஆனால் வாட் ஐ ஃபீல் வந்து ஒரு ஃபியூ டேஸில் செட்டில் ஆகிடும்னு நினைக்கிறேன். அண்டு இன்னும் வந்து எல்லாத்துக்கும் அந்த ஷேர்ஸ் அலாட் ஆகிருக்காது. மேபி டுடே டுமாரோ அவங்க கிடச்சிரும் அவங்களுக்கு. ஸோ லாட் ஆஃப் ஸ்பெக்குலேஷன் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு ப்ரைஸ்டு பொசிஷன் தான் சொல்லுவேன் டாடா டெக்னாலஜிஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டாடா எலிக்ஸியாக இருக்கட்டும், இல்லாட்டா KP80 டெக்னாலஜியாக இருக்கட்டும். அண்ட் இவங்களாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வித் அ வெரி ஹை பியும் இருக்குது இவங்களுக்கு. ஸோ அதனால் இவங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் தட் டூ இவங்களுடைய குரூப் கம்பெனிக்கே இவங்க வந்து நிறைய சர்வீஸ் பண்ணுறதுனால தெர் இஸ் அ கிரேட் அண்ட் இம்மென்ஸ் பாசிபிலிட்டி இந்த ஷேர் ப்ரைஸ் இதே இதில் இருக்கும் ஆர் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் திஸ் ஒன் IREDA வந்து அஃப்கோர்ஸ் ஒரு ஃபைனான்சிங் கம்பெனி ஃபார் ரினியூவபிள் அசெட்ஸ். அதனால தான் இது ரொம்ப லோ ப்ரைஸ்டாக தான் கொடுத்தாங்க, அரௌண்ட் 32. ஆனால் கோட்டை ஆரம்பிக்கும் போதே க்ளோஸ் டு அபவுட் ₹68 கோட்டாச்சு. அண்ட் ஆக்டிவ்லி ட்ரேடட் ஆல்சோ. அப்போ வந்து அந்த ₹32 பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு புக் பார்த்தா நியர்லி 1 இருந்தது. பீயிங் அ ஃபைனான்சிங் கம்பெனி ஃபார் ரினியூவபிள் அசெட்ஸ் அப்படிங்கிறனால ஒரு கிரேட் ஃபீச்சர் இந்த கம்பெனிக்கு டெஃபினட்டாக இருக்க செய்யும். ஏன் அப்படின்னா நாட் ஓன்லி renewable assets for the sake of renewable assets இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு குரூப்பை தவிர there are many companies வந்து அவங்களுடைய ப்ராடக்டை ஈவன் ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுனாலும் இப்போ யூரோப்லலாம் பார்த்தீங்கன்னா கார்பன் பார்டர் டேக்ஸ்ன்னு இம்போஸ் பண்ண போகிறாங்க ஃப்ரம் 26 ஜான்வரியிலேருந்து. ஸோ அதுக்கெல்லாம் இப்பயே அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாதான் அவங்க ப்ராடக்ட் அங்கே செல் பண்ண முடியும். இதனால் நிறைய கம்பெனிஸ் வந்து ரெனியூவல் பவர் வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க. அண்டு அதனால் வந்து இந்த ரெனியூவபிள் அசெட்ஸுக்கு வந்து ஒரு மதிப்பு இருக்கும். அண்டு டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரி ஃபைனான்சிங் கம்பெனிஸுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காந்தார் ஆயில். ஸோ அந்த இதுவும் ஓப்பன் பண்ணும்போதே இட் ஓப்பன் அபவுட் 290, 300 அது மாதிரி. நவ் இட் இஸ் கோட்டிங் அபவுட் 307. பட் வந்து இவங்களோட ப்ரைஸ் வந்து 169. அண்ட் ரிஃபைனரி கம்பெனிஸ் இப்போ பாருங்கள் சடனாக வந்து BPCL ரொம்ப நாளாக டார்மெண்ட்டாக இருந்தது, அரௌண்ட் 360, 340 அந்த மாதிரி இருந்தது. இப்போ நான் நியர்லி அபவுட் 430 நினைக்கிறேன், 430 அது மாதிரி கோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இவங்க பர்ஃபார்மன்ஸும் BPCL பர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருக்குது. ஸோ அதனாலேயும் ஒரு நிறைய டிமாண்ட் ஃபார் திஸ். ப்ளஸ் வந்து ஒரு டிவிடெண்ட் வேறு கொடுத்துருக்காங்க, ₹21 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இதனாலேயும் இந்த காந்தார் ஆயில் வந்து நல்லா பண்ணுன்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்டு அஃப்கோர்ஸ் இவங்களுடைய ஃபஸ்ட்டு ரிசல்ட்ஸ் ஆஃப்டர் லிஸ்டிங் பார்த்துட்டு இதை வாங்கலாமா இல்லையாங்கிறத நான் டிசைட் பண்ணுவேன். ஆனால் இப்போ நம்ம 3 கம்பெனிஸ் பார்த்தோம், டாடா டெக்னாலஜிஸ், IREDA, காந்தார் ஆயில், இந்த மாதிரி 3 கம்பெனிஸ் பார்த்தோம். ஏன் வந்து இவ்வளோ ஹையாக இதெல்லாம் கோட் ஆகிட்டுருக்கு? அந்த லிஸ்டிங் டே அன்றைக்கே ரொம்ப ஹையாக ஏன் கோட் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து இன்ட்ரின்சிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் தீஸ் கம்பெனிஸ்ன்னு சொல்லலாம். அனதர் இம்பார்ட்டன்ட் ரீசன் அப்படின்னா இந்த சென்செக்ஸ் பாருங்கள், நேற்று வந்து இட் crossed $4 trillion. அதாவது மச் மோர் தென் இந்தியாஸ் ஜிடிபி அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவோட நாமினல் ஜிடிபி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 3.62 இருக்குது. ஸோ அதையும் பீட் பண்ணிட்டாங்க.
ஸோ இது வந்து ஒரு குட் நியூஸாக இருந்தாலும் நார்மலாக பார்த்திங்கன்னா 1:1 தான் இருக்கும். தெர் இஸ் ஜிடிபி பேஸ் பண்ணி ஷேர் மார்க்கெட் ஓட ரேட் இருக்கும் நார்மலாக. பட் இதெல்லாம் அன்யூஷுவல் சிச்சுவேஷன். நிறைய குட் நியூஸ் இருக்குது இந்த மார்க்கெட், நாட் ஓன்லி இந்தியா பட் ஆல்சோ அப்ராட். a peace treaty or temporary peace, Hamas and Israelisக்கு and hostages are released. ஸோ இதெல்லாம் குட் நியூஸ் இருக்கிறனால அதே சேம் டைம் பாருங்கள், ஈவன் தி ஆயில் ப்ரைஸ் வந்து சம்வாட் சாஃப்டண்டாக இருக்குன்னு நான் சொல்லுவேன், அபவுட் $80-81. ஸோ இதெல்லாம் குட் நியூஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் இஸ் ஆல்சோ வெரி ஆக்டிவ் நவ். அதனாலையும் ஸ்லைட்டாக வந்து மோர் தென் தி நாமினல் ஜிடிபி கொட்டாயிட்ருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் ஒன் மோர் திங் என்னென்னா, இன்றைக்கி வந்து November 30th இன்றைக்கி வந்து Q2 ஜிடிபி டேட்டா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நான் பொறுத்திருந்து பார்ப்போம். பட் ஆனால் ஜிடிபி டேட்டா வந்து ஃபார் திஸ் குவார்ட்டர் வந்து ஸ்லைட்டாக லோவர் தென் த லாஸ்ட் குவார்ட்டராக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் த WPI இப்போ இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நெகட்டிவாக தான் இருந்தது லாஸ்ட் டைம் இருந்தது. அதனால தான் ரியல் ஜிடிபிக்கும் நாமினல் ஜிடிபிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இல்லை இந்த Q1. அதே மாதிரி தான் இந்த தடையும் இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் லெட் அஸ் see, by 5 o'clock வந்து இதை பற்றி தெரிஞ்சு போயிடும் ஜிடிபி டேட்டா. ஸோ அதை வச்சு நாளைக்கு ஒரு ரிவ்யூ டெஃபினட்டாக அது போடலாம். அப்புறம் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நான் நார்மலாக வந்து உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். அது நத்திங் பட் கோல்டு. ஓகே, எல்லாத்துக்குமே ஒரு லவ் ஃபார் கோல்டு இருக்கும். எதர் அஸ் ஒரு ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறதுக்காகவோ, இல்லாட்டா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ, இல்லாட்டா சில்ட்ரனோட ஃப்யூச்சருக்காகவோ கோல்டை பற்றி நினைக்கிறது உண்டு. ஸோ இந்த 3 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் கோல்டு பர்ச்சேஸில் எது பெட்டர் அப்படின்ட்டு நான் இன்றைக்கி பேசலான்னு நினைக்கிறேன். நான் ஃபிசிக்கல் கோல்டு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து நல்ல குவாலிட்டி வாங்கணும், நல்ல கடையிலேருந்து வாங்கணும். அது வந்து ஒரு செக்யூரிட்டி இஷ்யூ கூட இருக்குது. அப்புறம் அதை செல் பண்ண போனீங்கன்னா அதுக்கு வந்து சம் சார்ஜஸ்லாம் வர லெவி பண்ணுவாங்க. அதனால இன்றைக்கி இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து ஏன் இந்த மாதிரி ஃபிசிக்கல் கோல்டு வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் வருது. ஸோ அப்படின்னா ஃபிசிக்கல் கோல்டு வாங்கினா என்ன மாதிரி கோல்டு வாங்கலாம்? சரி, செகண்ட் ஆப்ஷன் அவைலபிள் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பீஸு கூட ஒரு இட்ஸ் அவென்யூ இப்போ வந்து நவ் அவைலபிள். ஸோ கோல்டு பீஸ் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஈவன் அதர் லைக் SBI கூட வச்சுருக்காங்க இதே மாதிரி ETF. ஸோ அதில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் என்ன ஒரு சேஃப்டி அப்படின்னா, எவ்வளோ வந்து அவங்களுடைய அசெட் அண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கோ அண்டர் தட் கேட்டகரி, கோல்டு கேட்டகரி, அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க ஃபிசிக்கல் கோல்டும் வாங்கி ஆகணும். ஸோ இது மேண்டேட்ரி ரிக்வயர்மெண்ட்டு. அதனால நமக்கு வந்து ஒரு சேஃப்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அந்த இதில். அண்ட் ஆல்சோ ஆக்டிவ்லி ட்ரேடட். எப்பயாவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம இம்மிடியட்டாக கூட அதை என்கேஷ் பண்ண முடியும். இது அனதர் வே ஆஃப் இன்வெஸ்டிங் இன் கோல்டு. பட் வந்து இதெல்லாம் பீட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி வந்து இந்த சாவரின் கோல்டு பாண்ட் வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்குது. ஸோ அதனால் யார் வந்து அவங்களுடைய சில்ட்ரனோட ஃப்யூச்சரை நினச்சி இன்வெஸ்ட் பண்ணுறது ரெடியாக இருந்தாலோ, இல்லாட்ட ஆஸ் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே ஆஃப் இன்வெஸ்டிங் அப்படின்னு திங்க் பண்ணுறவங்களுக்கும் இந்த சாவரின் கோல்டு பாண்டு சீம்ஸ் டு பி ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் மாதிரி எனக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா, இதுக்கு வந்து 8 வருஷம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் டெஃபினட்டாக வந்து அதில் வந்து டேக்ஸ் ஃப்ரீ ஆகிடும். செகண்ட் திங், எவ்ரி இயர் வந்து ஒரு 2.5% இன்ட்ரெஸ்ட் வேறு இதில் கிடைக்கிது. அண்ட் அஃப்கோர்ஸ் இது ப்ரமோட் பண்ணது யாருன்னா RBI. ஸோ அதனால் தெர் இஸ் எ சேஃப்டி இருக்குது. அப்புறமேல வந்து பர்ஹாப்ஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, 6 months கழிச்சு நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே டைரெக்டாக வந்து RBI இஷ்யூ பண்ணுற பாண்டை வாங்கினீங்கன்னா 6 months கழிச்சு அது வந்து ஈவன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கூட ட்ரேட் ஆகுது. ஸோ அதனால் அந்த லிக்விடிட்டிக்கும் அதில் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அமங் த 3 அவென்யூஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ திங்க் வந்து சாவரின் கோல்டு பாண்ட் சீம்ஸ் டு பி பெட்டர் மாதிரி எனக்கு தெரியுது. யாராவது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சா ஐ திங்க் சாவரின் கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இட் சீம்ஸ் ஒரு அட்ராக்டிவ் ப்ராப்போசிஷன் மாதிரி எனக்கு தெரியுது. வித் திஸ் ஐ கம் டு த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இன்றைக்கி வந்து கவேரி பிஸ்னஸ் ஆஃபீஸில் எல்லாருமே டவுன்.
with fever, cough and cold, and so it is a wide spread இன்ஃப்ளூயன்ஸாக நினைக்கிறேன் சென்னையில். அஃப்கோர்ஸ் ஈவன் பெங்களூர் ஆல்சோ நிறைய பேர் அஃபெக்டட் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் ஸ்லைட்லி பெட்டர் ஆஃப் தென் அதர்ஸ். அதனால் ஸோ ஐ நெவர் வாண்ட் டு மிஸ் யூ. அதனால தான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சந்தர்ப்பத்தில் வேறு ஒரு டாப்பிக்கோடு இவங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.